பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிமைப்படும்படி கூடி வந்த ஒவ்வொருவருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அலங்கார வாசல் தேவாலயத்தில் கூடி வந்த உங்களுக்கும், இந்த ஏவிஎல் டிகே மியூசிக் சேனல் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், நல்ல நேயர்களுக்கும், விசுவாசிக்கிறவர்களுக்கும், நம்புவர்களுக்கும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து தேவன் பெருக செய்வாராக. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன் ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவரிச்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவாரு. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீருற்று போல் இருப்பாய். கரங்களை தட்டி எல்லாரும் ஹல்லேலூயா. தேவனுடைய மகாபெரிய கிருபையினால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் எப்படி நடத்துவாரா? நித்தமும் உன்னை நடத்தி மகாவரிச்சியான காலங்கள்ல உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகள் எல்லாம் என்ன பண்ணுவாராம்? சரீரத்துல ஏதாவது ஒரு எலும்பு பிரச்சனை பண்ணா என்ன ஆகும்? பண்ண முடியும். காசு பணத்தால கடவுள் படிச்ச அந்த ஒரிஜினலை நம்ம மாற்ற முடியுமா? தேவ பிள்ளைகளே, ஒருவேளை பொன்பொருள் ஒருவேளை நமக்கு குறையா இருக்கலாம், வீடு வாசல் நமக்கு குறையா இருக்கலாம். தேவனுடைய பரிசுத்த நாமம் மேம்படும்படி தேவன் அநேகருக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல பலத்தை தேவன் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன் எலும்புகளை நிலமுழுதாக வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் தேவ சமூகத்திலே காத்திருந்த போது அவருக்கு கொடுத்த வார்த்தை 6ஆம் அதிகாரம், தானியேலில் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமா தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியேல் கேட்டான். கரங்களை தட்டி எல்லா தேவ சமூகத்துல அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், ராஜா துயர சத்தமா. ராஜா ஒரு மனுஷனை பார்க்கணும்னு அவசியம் இருக்குதா? தானியேலை கொண்டு போய் சிங்க கெபில போட்டாச்சு. ஒரு இரவு இருக்கிறார், ஒரு இரவு முழுவதும் இருக்கிறார் சிங்க கெபி. சிங்கங்கள் எல்லாம் இருக்கு. ஒரு செய்த குற்றம் என்ன? ஜபம் பண்ணக்கூடாது, தேவனை பாடக்கூடாது, தேவனை ஆராதனை செய்யக்கூடாது. அப்படி ஏன்னா செஞ்சனா உன்னை ஜெயில போட்டுருவேன், உன்னை சிங்க கெபியில போட்டுருவேன், உனக்கு தண்டனை கொடுத்துருவேன். இன்னைக்கு கூட இந்த பொல்லாத உலகத்துல பொல்லாத பிசாசின் கிரியையிலே கட்டப்பட்ட அநேகர் ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் சபைக்கும் விரோதமா போராடி போர்க்கொடி தூக்குறான். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி அன்னைக்கு அந்த தேவ மனுஷனுக்கு நடக்குது. ஒன்னும் அவரு பெரிய கொடை குற்றம் ஒன்னும் செய்யல, ஜபம் பண்றாரு. ஜபம் பண்றது தப்பா? அவர் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்றது தப்பா? என்ன செய்தாங்க? ஒரு கூட்டம், பொல்லாத கூட்டம், எரிச்சலின் கூட்டம். அவன் எண்ணமெல்லாம் பிறர் நல்லா இருக்க கூடாது, அவன் நினைக்கிறதெல்லாம் அப்படிதான். ஆனா கடவுள் பக்தியா இருப்பான், ஆனா பிறர் நல்லா இருக்க கூடாதுன்னு கெட்டு போன எண்ணம் வச்சுன்னு இருப்பான்.
என்ன பண்ணான்? கொண்டு போய் சிங்க கெபியில போடுறான். அந்த ராஜாவுக்கு தானியேலை பத்தி தெரியும். ஐயோ, நீதிமானாச்சே, விசேஷமான அபிஷேகம் பெற்ற தேவ மனுஷனாச்சே, ஒரு குற்றமும் செய்யாத மனுஷனுக்கு இந்த தண்டனையா? இரவெல்லாம் தூக்கம் போல ஒடியாராரு. காலையில ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமா தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே கூப்பிடுறாரு. அவருக்கு ஒரு விசுவாசம், அந்த ராஜாவுக்கு ஒரு விசுவாசம். பட்டினியா பசியாக சிங்கங்க, எத்தனையோ நூற்றுக்கணக்கான சிங்கங்க கெபியில போட்டு கல்ல போட்டு மூடு அடிக்கப்பட்டு இருக்கு. அந்த கெபியுடைய கல்ல திறந்துட்டு தானியேலை உள்ள போட்டாங்க. சிங்கமெல்லாம் அடிச்சு சாப்பிட்டு அவன் செத்து போயிருக்கணும். நான் ராஜாவுக்கு ஒரு விசுவாசம், மறைபொருள்களை வெளிப்படுத்துற தேவன், அந்த தேவனுடைய சரீரத்தின் மேல் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, அவருக்கு ஒரு சேதமும் வராதுன்னு சொல்லி விசுவாசம் யாருக்கு? ராஜாவுக்கு. அவர் என்ன செய்யறாரு? காலையில எழுந்து ஓடிடுறாரு கெபி கிட்ட. கிட்ட வந்து அந்த ராஜா, வெளியேற பெற்ற ராஜா சத்தமா கூப்பிடுறாரு, துயர சத்தமா தானியேலே கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிச்ச உன் தேவன் உன்னை சிங்கத்துக்கு காப்பாத்தினாரா? கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதனை செய்கிறவர்களுக்கு இடர்கள் வந்தாலும், இன்னல்கள் வந்தாலும், இழுக்குகள் வந்தாலும், அழுக்குகள் வந்தாலும், கரை வந்தாலும், கரைபடைந்த வார்த்தைகள் வந்தாலும் தேவன் அவர்களை கைவிட மாட்டார். என்னைக்கோ ஒரு நாளைக்கு வந்து போறது கடவுளுடைய கிருபைனால தேவன் காப்பாற்ற மாட்டார், தேவனை விடுதலை கொடுக்க மாட்டார். இடைவிடாமல் ஆராதனை செய்கிறோம். வாசித்து பாருங்க 6:23. 6:23. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியில் இருந்து தூக்கிவிட சொன்னார். அப்படியே தானியேல் கெபியில் இருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. கரங்களை தட்டி எத்தனை பேரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யாருன்னா ஆபத்தில் இருந்து தூக்கி விடுகிற தேவன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆபத்தில் இருந்து தூக்கி விடுகிறவர், கண்ணீரில் இருந்து தூக்கி விடுகிறவர், கண்ணீர் கஷ்டத்திலிருந்து கடலிலிருந்து உன்னை தூக்கி விடுகிறவர். எப்படின்னா, நீ இடைவிடாம தேவன் ஆராதனை சரியா? விருந்தாளி மாதிரி என்னைக்கோ ஒரு நாளைக்கு வந்துட்டு ஓடுறியா? இல்ல வராமே நின்னுபிட்டியா? கேட்டா காரணம் சொல்றியா? இந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால கிறிஸ்தவர்களே, இந்த கால பரிசுத்தவான்களே, இந்த கால ஜெப வீரர்களே, இந்த கால விசுவாச மக்களே, வேதம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவித்தாரா? அன்னைக்கு தானியேலுக்கு சிங்கம், இன்னைக்கு உன் குடும்பத்துல எத்தனையோ பேர் சிங்கம் போல கர்ஜிக்கலாம், உன்னை பார்த்து பராமப்படலாம், நீ இருக்கிறத காட்ட செத்து போலான்னு சொல்லி உன்னை ஏவி விடலாம், உன் உள்ளத்தை வேதனைப்படுத்தலாம். ஆனால் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உனக்கு பக்கபலமாயிருந்து உன்னை எல்லா இக்கட்டில் இருந்தும் கர்த்தர் உன்னை தூக்கி விடுவாராக, கர்த்தர் உன்னை உயர்த்துவாராக, கர்த்தர் உன் பேரா பெருமைப்படுத்துவாரா. கூடி குடுகிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, கர்த்தர் உன்னை தூக்கி விடுவாராக.
என்ன பண்ணாரு? சிங்கம் ஒன்னும் சேதப்படுத்தல. இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ உண்மையான கிறிஸ்துவலா இருந்தா, நீ உண்மையான கிறிஸ்துவனா இருந்தா, தொடர்ந்து தேவன் மேல நம்பிக்கையோடு ஆராதனை செய்கிற பிள்ளையா இருந்தா, எத்தனை விதமான இடர்கள் வந்தாலும் கர்த்தர் உன்னை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தேவன் உன்னை விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. வாசிக்கலாம் தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ள போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராய் பனகலிகளை திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினா. அல்லேலூயா. அவர் செய்ததுன்னா முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணும். ஆனா அங்க நடந்த சம்பவம் என்ன? கர்த்தருடைய கிருபையினால், தேவனுடைய கிருபையினாலே ராஜா கட்டளையிட, எவனாகிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவை உம்மத்தவரை எந்த தேவனையாகலும் மனுஷனையாகலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணால் அவன் சிங்கங்களின் கபியிலே போடப்பட ராஜா கட்டளையிட்ட பிறப்பித்து உறுதி பிரமாணம் தர்கித்தது செய்ய வேண்டும் என்று ராஜாவினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் என்ன பண்றாங்க? 30 நாள், 1 மாசம் வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது? எந்த கடவுளையும் யாராருக்கு விருப்பமானங்களோ அவங்க போய் வணங்கக்கூடாது. ராஜாவை மட்டும்தான் வணங்கணும். கட்டளை. மனுஷன் விரும்புறது இதெல்லாம். மனுஷன் விரும்புவான். என்ன போவாத விடு, அப்புறம் பார்த்துக்கலாம். பிசாசு ஏதோ ஒண்ணு கொடுப்பான். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு சபைக்கு போவாத மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணுவான். சரி, தோத்திரம் போடு. அப்போ ராஜா அது போல சொல்றான், 30 நாள் வரைக்கும் ராஜாவை தவிர வேற யாரும் என்ன பண்ண கூடாது? வணங்க கூடாது. ஆனா தானியேல் என்ன பண்ணாரு? அதுக்கு அவரு செவி சாய்க்கல. எப்பொழுதும் போல 3 வேளையும் முழங்கால் படிட்டு கதவை திறந்து வைத்து மேலேற வீட்டுல ஜெபம் பண்றார். இதுதான் அவர் செஞ்சது. இதுக்குதான் அவர் என்ன பண்றாங்க? சிங்க கபில எடுத்து போய் போடுறாங்க. சிங்க கபில போட்டா உன் கோபம் அடங்கிடுமா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான போராடி நாம் முதல்ல மாவன இந்த பூமியில நீ இருக்கவே முடியாது. கர்த்தர் ஒண்ணு தூக்கிடுவார். கரங்களை தட்டி அல்லேலூயா. நீ ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் படிச்சுனா இருந்தாலும் படி இருந்தாலும் பெரிய பட்டம் பதவி அதிகாரம் ஆஸ்தி பெரிய பதவி பெரிய எதுவா இருந்தாலும் உன்னை கர்த்தர் நிர்மூலமாக்கி நீ இருந்த இடம் இருக்காதபடி கர்த்தர் தொடச்சி எடுத்துருவார். அப்படியே என்ன நடக்குது வாசிக்கலாம் தேவ பிள்ளைகளை. தானியேல் 6:24. தானியேல் மேல குற்றஞ்சாட்டின மனுஷரோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னா அவர்களையும் அவருடைய குமாரரையும் அவருடைய மனைவிகளையும் சிங்கங்களின் கபிலே போட்டாங்க. அவ கபியின் அடியில சேரும் முன்ன சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவன் எலும்புல எல்லாம் நொறுக்கி போட்டது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பொய்யான காரியம் கடவுளுடைய பிள்ளைங்க மேல செஞ்சாம்பர் ஒரு கூட்டம். அவனை மட்டும் உடல ஆண்டவர், அவன் பொண்டாட்டி, அவன் புள்ள, ஆண்டவர் இப்ப சொன்னார்ல, மொத்தத்தும் தொடச்சி வாரி வழி அப்படியே கழுவி எடுத்துருவார் ஆண்டவர். யாருக்கு விட்டோன்னு விளையாடு. ஆண்டு கட்டியும் ஆண்டுடைய பிள்ளைங்க கட்டியும் ஊழியக்காரங்க கட்டியும் விளையாடாத, தொடச்சி எடுத்துருவார். இது நீ செஞ்ச உனக்கு நடந்தாதான் நம்புவா, நான் ஒண்ணும் பண்ண முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளே, ஒருவேளை நீ ஆராதனை செய்யற, எனக்கு போராட்டம் வருதுன்றியா, எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை கொடுக்குறான்னு சொல்றியா, நீ யுத்தம் பண்ணாத.
ஒருவர் இருக்கிறார் யுத்தம் பண்ண, ஒருவர் இருக்கிறார் தொடைக்க, ஒருவர் இருக்கா எடுக்க, ஒருவர் இருக்கா படுக்க வைக்க, ஓடுறவனை உட்கார வைக்க, கடவுளுடைய கிருபைனால இருக்கிறவனை இல்லாதவனும் ஆக்க ஒருவர் இருக்கிறார். பயப்படாத. குடும்பத்தை கொண்டு போய் என்ன பண்ணாங்க? பொய்யான காரியமாடா சொன்ன. அதே கெபியில, சிங்கம் இருக்கிற கெபியில கல்லை திறந்து மொத்த பேரையும் போட்டாங்க பாருங்க. சிங்கங்க அவங்க கீழே வரத்துக்குள்ள சிங்கங்க தாவி பிடிச்சு எலும்புல நொறுக்கி அவனை சின்ன பின்னமா உயிரை குடிச்சு. தேவனுக்கு மகிமையும் கனமும் துதி உண்டாவதாக. தேவன் எப்படிப்பட்டவர்னா, இடைவிடாமல் ஆராதிக்கிறவர்களை தூக்கி விடுகிற தேவன். உன்னை தூக்கி விடுவாரு, உன்னை கனப்படுத்துவாரு, உன்னை ஆசீர்வதிப்பாரு. நான் இப்படியே இருக்கிறேன்னு, என் ஜெபம் கேட்கப்படலையா, ஏசப்பா போராடுறியா, நல்லா ஆராதிக்கிறேன், ஒரு பாவம் என்னன்னு சொல்லி புலம்புறியா, உன் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவ. ஒரு இமைப்பொழுது போதும் ஆண்டவருக்கு உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை இப்படியா சொல்லப்படுகிறது. மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை ஒரு வாசிச்சு பாருங்க. அவர் நியாயத்திற்கு ஜெயங்கடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணல முறியாமலும் மங்கி எரிகிற அணையம் தெரியாமலும் ஆண்டு கர்த்தருடைய கிருபைனால அணைக்காதவரமா இருக்கிறாரு. எப்படிப்பட்டவரா? நீ நீதிமானா இருந்தா, உன்னில ஒரு சேதமும் இல்லாது இருந்தா, அவர் என்ன செய்யறாரா? அவை நியாயத்துக்கு ஜெயங்கடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணல். நாணல் இல்ல, எரிஞ்சு போனாலும் அது எப்படி இருக்கும்? அந்த சாம்பல் அப்படியே நிற்கும். எரிஞ்சு போச்சு, அது கீழே தண்ணியில இங்க கரைஞ்சு போக வேண்டியது. அந்த நாணல் எரிஞ்சு போச்சு, ஆனா நிக்குது அப்படியே. நெறிந்த நாணல தொட்டாவே கொட்டிடும். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? உனக்கு பயங்கரமான சேதம் வந்தது, நீ அழிஞ்சு போவன்னு நினைச்சவங்க மத்தியில உனக்கு ஏதோ ஒரு பாடு போராட்டம் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறபடி நெறிந்த நாணல போல இருக்கிறியா? ஆண்டவர் சொல்றாரு, அவர் என்ன பண்ணுவாராம்? உன்னை முறிந்து விட கர்த்தர் உதவி. ஆண்டவர் கைவிட கர்த்தர் தாமே விடாதவராக இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீ முறிந்து கீழே விழும்படி தேவன் உன்னை அவர் விட்டு விலகுவது கிடையாது. நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற உன்னுடைய கஷ்ட நிலைமையில கண்ணீரோட வாழ்கிற வாழ்க்கை, சின்ன வாழ்க்கை, வேதனையோட தேவனை போராடி போராடி தேவ சமூகத்துல ஜெபிக்கிற உன் வாழ்க்கையில நீ அணைந்து போகிறாள்படி கர்த்தர் உன்னை விட மாட்டார். ஏன்? நீ இடவிடாமல் யாரை நம்பி இருக்கிற? உயிரோடு இருக்கிற தெய்வத்தை நம்பி இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை, தேவனுடைய பிரசன்னம். அதனாலதான் பக்தன் சொல்லுகிறான், எப்படி? கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாததே ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கி நீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கி நீரே. அந்த சாத்தான ஒடுக்கி நீரே, அந்த சாத்தான ஒடுக்கி நீரே. சர்வ வல்லவரே, சாத்தான ஒடுக்கி நீரே. சர்வ வல்லவரே, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும்,
கூடாததே ஒன்றுமில்ல, உம்மால் கூடாததே ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலையெல்லாம் கூடும். கோரி 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 கூடாததே ஒன்றும் இல்ல, உம்மால் கூடாததே ஒன்றும் இல்லை. கரங்களை தட்டி எல்லா தேவ சமூகத்துல தேவ பிள்ளைகளை அவரால எல்லாம் நெறிந்த நாணல முறியாமலும் மங்கி எரியும் தெரியும் அணைக்காமலும் இருக்கிற தேவன். ஆச்சு பாருங்க. அதே மத்திய எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23, 24 ஒரு வாசிக்கலாம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு அவர் தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி, சாயங்காலமான போது அவர் தனிமையா இருந்தாரு. அதற்குள்ளாக படவு நடுக்கடலில சேர்ந்தது. எதிர்காற்றா இருந்தபடியால் அலைகளினால் அளவுபட்டது. தேவ பிள்ளைகளை இப்ப என்ன பண்றாங்க? ஊழியம் செய்யறாங்க, ஆண்டவரும் சீடர்களும் சேர்ந்து. இப்போ ஆண்டவருக்கு கொஞ்சம் தனிமையான ஜெபம் தேவைப்படுது. ஒரு மலைக்கு போய் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணும் போது கடவுள் விட நேரமாவது. அதுக்குள்ள சீடர்கள் என்ன பண்ணாங்க? போட் எடுத்துக்கின்னு கடல்ல பிரயாணம் பண்ண வராங்க. ஆண்டவர் அந்த போட்ல இல்லை. ஆனா இப்படிப்பட்ட தருணத்துல பிசாசானவன் பார்த்துனே இருப்பான். கடவுளுடைய கிருபைனால தேவ பிள்ளைகளை நல்லா யோசிச்சு பாருங்க. வீட்டுல கோழி வளர்ப்பாங்க. கோழி முட்டை வச்சு குஞ்சு பொரிச்சிருக்கும். ஒரு 20 கோழி குஞ்சு இருக்கும். தாய் கோழி அப்படியே கூடவே இருக்கும். அந்த கோழி கொஞ்சம் தூரம் போதான்னு ஒரு காக்கா பார்த்துக்கினே இருக்கும். அப்படி கோழி தூரம் போகாது அந்த காக்கா சர்க்குன்னு வந்து அந்த ஒரு குருவி அந்த சின்ன கோழி குஞ்சியை தூக்கின்னு ஓடும். அப்ப யாரை விழுங்கலாம் என்று வகதேடி சுத்தி திரிந்து கொண்டிருக்கிறான். அவன் ஆயத்தம் பண்ணி அவன் அப்படி காத்துக்கினே இருப்பான். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ சபைக்கு விடாம நீ ஆண்டவரை தொழுது கொள்ளணும், தேவனை தேடி ஓடி வரணும், அவர் கிருபையை பெற்றுக் கொள்ளணும். அதுபோல ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டு வர தாமதமாச்சு. படகு வந்துடுச்சு, வேற படகு இல்லை. கர்த்தர் கிருபை. வாசிச்சு பாருங்க 27. உடனே இயேசு அவளோட பேசி, சரி 25 வாசித்து பாருங்க. இரவின் 4ஆம் ஜாமத்துல இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறத சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினாங்க. உடனே இயேசு அவளோட பேசி, திடங்கொள்ளுங்க, நான் தான், பயப்படாதுங்க என்றார். கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றாரு? கடல் மேல நடந்து வர. ஒரு பக்கம் காற்றும் புயலும் அடிக்குது. சீடருங்க பாக்குறாங்க. எத்தனை மணி? வெடிகாலம் 4ஆம் மணி ஜாமத்துல வராரு. கடல் மேல நடந்து வராரு. சர்வ வல்லமுள்ள தெய்வம்
கடலு தண்ணி என்ன பண்ணுது? அவரை தாங்குது. கர்த்தருடைய கிருபைனால, தேவனுடைய கிருபை. ஆண்டவரே, என் மேல நீ நடந்து வர நான் பாக்கியம் பெற்று இருக்கணும். தாங்குது கடவுளுடைய கிருபையில. ஆண்டுடைய பாதத்தை சமுத்திரம் தாங்குது. எப்படி தாங்குதுன்னு பார்த்தா, அவர் நடந்து வரும்போது, அவர் நடந்து வருகிற வழி எல்லாம் அப்படி பனிக்கட்டியாய் உருகி போனதான். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல, தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஆமென், 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 ஹல்லேலூயா. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடங்கினது. பிள்ளைகளை, அந்த சாத்தான ஒடுக்கினீரே, சர்வ வல்லவர். இடைவிடாமல் நீ ஆண்டவரை ஆராதனை செய்வீனா, நீ எங்கிருந்தாலும் கர்த்தர் உன்னை தேடி வந்து உன்னை விடுதலையாக்குவார், உன்னை விடுதலையாக்குவார், உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் இப்படித்தான் அப்படித்தான், அவர் எங்கே நாமத்தாளர் ஒன்றால் 2 பேர் கூடி ஜெபிக்கிறீர்கள் அவ்விடத்துல வருவார். நீ விசுவாசத்தோடு இடைவிடாமல் அவரை நம்பி ஆராதனை செய்யும் போது, சீடர்களை காப்பாத்த கடல் மேல நடந்து வந்தாரு, தானியேலை காப்பாத்த சிங்ககிபில இருந்தாரு, உன்னை காப்பாத்த இந்த அலங்கார வாசல் தேவாலயத்திலே கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. பயப்படுறாங்க. வாசித்து பாருங்க 28. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனா நான் ஜலத்தின் மேல் நடந்து. ஹல்லேலூயா. இவருக்கு ஒரு ஆசை. ஆனா உண்மையிலே பெரிய விஷயம் தான், ஒரு பெரிய விசுவாசம் தான். எவ்வளவு பேர் இருக்கும்போது சிலருக்கு தான் விசுவாசம், சிலருக்கு தான் ஒரு துணிகாரமான ஒரு முடிவு எடுப்பாங்க. பேதுரு என்ன பண்றாரு? கடவுளே, நீயே இந்த, ஆனா நான் என்ன பண்றேன்? உனக்கு சகலமும் கீழ்ப்படிது. காற்று கீழ்ப்படிது, கடலு கீழ்ப்படிது, சிங்கம் கீழ்ப்படிது, எல்லாம் கீழ்ப்படிது. அப்படின்னா நானும் கடல் மேல நடக்கணும், கட்டளையிடு. ஆண்டவர் என்ன பண்ணாரு? வா வா. யேசுவர் என்ன பண்ணாரு? ஒரு 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 தைரியம் வேணும் இல்ல, ஒரு முடிவு எடுக்கணும் இல்ல. சும்மாவே இருந்தாக்கா ஒன்னும் வேலைக்கு ஆகாது. உன் விசுவாசம் விலையேறப்பட்டதா இருக்கணும். ஆண்டவர் சொன்னார் கர்த்தருடைய கிருபையில, உன் விசுவாசத்தோட உன் குடத்தை கொழாக்கிட்ட வை. கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அந்த குடத்தை தண்ணீரால தேவன் நிரப்புவார். அல்லேலூயா. விசுவாசம் ஆண்டவர் மேல இல்லாம இந்த உலகத்தில் மேலேயும், வேலை மேலேயும், வீட்டுக்கார மேலேயும், பிள்ளைங்கள மேலேயும், பணத்து மேலேயும், நகைய மேலேயும், அது மேல போகுமானா கர்த்தருக்கு சோத்துரும். விசுவாசம் எது மேல இருக்கணும்? ஆண்டவர் மேல விசுவாசம் இருக்கணும். இடைவிடாம தேவனை ஆராதிக்க இந்த அமாவாசை வேலையில, இந்த பரிசுத்தமான ஓய்வில் நாளில பேதுரு சொல்றாரு, நானும் கடல் மேல நடக்கணும். நீ கேட்டிருப்பிய அந்த மாதிரி? ஐயா, நான் கூட அங்க வந்து புல்பேட்டில் நின்று ஒரு வாரம் பிரசங்கம் பண்ணையா, என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ எனக்கு ஐயோ பயமாகுது ஐயா, ஐயோ வான ஐயா, நான் வந்து உன்ன மாதிரி தேவனுடைய கிருபைனால ஆண்டவரை பாடி தூச்சி நான் ஆராதனை செய்வேன் ஐயா, எனக்கு தருணம் கொடுங்க ஐயா. கேட்கறோமா? ஐயா, நான் ஊழியம் செய்வேன் ஐயா கர்த்தர் கிருபைனால, 10 ஆத்துமாவை இந்த மாசம் நான் கொண்டாடுவேன் ஐயா கர்த்தர் கிருபையில. விசுவாசம் இருக்குதா? பேதுரு சொல்ற செய்தி பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை வாசிங்க 29. அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜடத்தின் மேல் நடந்தான். கரங்களை தட்டி எத்தனை பேரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடல் மேல என்ன பண்ணாரு? பேதுருவோட நடந்தார் ஐயா. விசுவாசம் இருக்குமானா, விசுவாசம் இருக்குமானா அவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருடைய கிருபை. கடல் மேல நடந்து போறாரு பேதுரு, தேவ கிருபை. அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை கூட நீங்க கூட அநேகர் சொல்றீங்க, ஐயோ
என் குடும்பம் தண்ணி மேல நடக்கிற மாதிரி இருக்கு, தத்தளிக்கிறேன் நானு. சிலர் சொல்லுவாங்க, ஐயா என் ஊழியம் தண்ணி மேல நடக்கிற மாதிரி இருக்குது ஐயா, ரொம்ப கஷ்டமா. பரவாயில்ல பரவாயில்ல, கர்த்தருடைய கிருபை. அவர் நினைச்சாதான் முழுக முடியும், அவர் நினைக்கலன்னா ஒண்ணும் பண்ண முடியும். கர்த்தர் உன்னை வாழ வைக்கணும்னு நினைச்சிட்டா, நீ ஐசியூவால டாக்டருங்க எடுத்துன்னு போன்னு சொல்லிட்டா கூட கர்த்தர் என்ன பண்ணுவாரு? தேவன் உன்னை வீட்டுக்கு வரும்போது கண்ணு திறந்து உன்னை வாழ வைக்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. நடந்து போறாரு. வாசிக்கலாம் கடைசியா கர்த்தருடைய கிருபைனால. மத்தேயு 14:30 வாசிங்க. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையிலே ஆண்டவரே என்ன ரட்சோன்னு கத்துறாரு. அல்லேலூயா. இப்ப என்ன பண்ணாரு? ஆண்டவரை பார்த்தவரு இப்ப காத்த பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன காத்து? அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்த இந்த மனுஷன், ஆண்டவரை பார்த்து ஜெபித்த ஆளு, ஆண்டவர் மேல விசுவாசமா வச்சிருந்தாலு, ஆண்டவரையே பார்த்தவரு, கடல் மேல நீ நடக்கிற கர்த்தருடைய கிருபை யோசிச்சு பாரு. ஆண்டவர் என்னோட இடைப்படுற அந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைய, நீ தண்ணி மேல நடக்கிற மாதிரி ஊழியம் உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. உன் குடும்பத்தை, உன் கணவனை, உன் மனைவிய தண்ணி மேல நடக்கிற மாதிரி கர்த்தருடைய கிருபைனால ஒரு பயங்கரமான கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல நீ குடும்பம் நடத்தி கொண்டு இருக்கிற. அப்ப ஆண்டவரை பார்க்க வேண்டிய நீ வேற எது மூலியோ உன் கவனம் போனா முழுக வேண்டிய நிலைமை வந்துடும். அல்லேலூயா. என்ன நிலைமை வரா? முழுகிறாரு. நல்லா நடந்து போனவரு அலைய பார்த்தாரு பாருங்க, காலு தண்ணி உள்ள போகுது, கத்த ஆரம்பிக்கிறாரு, ஐயோயோ ஆண்டவரே ஆண்டவரே. ஆனா மீன் பிடிக்கிற பேதருக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதா? மீன் பிடிக்கிற நீச்சல் தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா சூறக்காத்து, பெருங்காத்து, புயல் காத்து வந்தா நீந்த முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை நீந்த முடியாது. அதனாலதான் சத்தம் போட்டு கூப்பிட, ஐயோ ஆண்டவரே அமிழ்ந்து போகிறேன்னு. வாசிங்க 31. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. கரங்களை தட்டி எல்லார் 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 அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபையினால் அமிழ்ந்து போகிறேன் என்று சொன்ன உடனே கர்த்தர் கை கொடுக்கிறார். கர்த்தர் கை கொடுத்து தூக்கி விடுகிறார். தேவ பிள்ளைகளே, உன் வாழ்க்கை கூட ஒருவேளை அதுபோல அமிழ்ந்து போகிற நிலைமையில இருக்கிறதா? எதையோ கண்டு பயந்து கொண்டு இருக்கிறாயா? நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். தேவனுடைய பிரசன்னம், இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவித்தாரா என்று ராஜா கேட்டார். ஆம், தானியேல் ஒரு இரவு முழுவதும் சிங்க கபியிலே இருந்து ஆண்டவருடைய கிருபையினால் ராஜாவுடைய குரலை கேட்ட உடனே, ராஜாவே என்றும் வாழ்க, ராஜாவே நீ என்றும் வாழ்க. அவர் தூக்கி விடுகிறவர். ஊராபாலாதாரானா கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கி நீரே, சாத்தான ஒடுக்கி நீரே, சர்வ வல்லவரே, சாத்தான ஒடுக்கி நீரே, சர்வ வல்லவரே. உடுமே உடுமே மாலையெல்லாம் கூடாதது ஒன்றுமில்ல, கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தி, ஓ கபலதாரானா, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா,
மறுபடி வருவீரையா, மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. உன்னை தூக்கி விடுகிற தேவன் அவர், உன் காயங்களை கட்டுகிற தேவன், உன் கண்ணீரை துடைக்கிறவர் அவர், இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன். உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறாரா? ஆண்டவரே, அமிழ்ந்து போகிறேன் என்று சொன்ன உடனே கை நீட்டி தூக்கி விட்டார் பேதுருவை. உன்னை தூக்கி விடுகிறவர் அவர், உன் கண்ணீரை கஷ்டத்திலிருந்து தூக்கி விடுகிற தேவன் அவர். அவதாரானாமா உன் நாமோ சொன்னா போதும் பேய்கள் ஓடுதையா, உன் நாமோ சொன்னா போதும் இயேசு ராஜா, ஆமென், பேய்கள் ஓடுதையா. உன் பெயரால் கை நீட்டினா, உன் பெயரால் கை நீட்டினா எல்லா நோய்களும் அறையுதாய். கர்த்தருக்கு சுகவாழ்வு தருவாராக. இந்த அமாவாசை நாளிலே கர்த்தருக்கு சித்தமானால் வியாதியை கர்த்தர் மாற்றுவாராக, உன் கடனை மாற்றுவாராக. ஏதோ ஒரு நிலைமையில விழுந்து கிடக்கிறவனை அவர் தூக்கி எடுப்பாராக. கூடுமே, எல்லாம் கூடுமே, மாலை எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். பரிசுத்த ஆவியானவரே, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆண்டவரே, சகல ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் கை கூடுபடியாய் ஜெபிக்கிறேன். நாங்க தொட்டது துளங்க உதவி செய்யுங்கப்பா. நாங்க முன்னேறி போகிற காரியங்களை ஜெயமாக்கி தாங்கப்பா. எங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக இன்பத்தின் நாட்களை எங்களுக்கு தாங்க, எங்களை தொடுங்க ஆண்டவரே. இந்த அமாவாசை வேலை தொடுங்க. நெறிந்த நாணல முறியாமலோ மங்கி எரியும் தெரிய அணையாமல் இருக்கிற தேவனே, உன் பாதப்படியில் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில கொடுங்க. அப்படி செய்வதற்காக நன்றி. செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த செய்தி பார்த்த ஒவ்வொரு குடும்பத்திலும் விடுதலை கொடுங்க. வாலிப பிள்ளைகளுக்காக போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரருடைய ஜெபத்துக்கு பதில கொடுங்க ஆண்டவரே. பெண்ணா பிறந்து அநேக காரியங்களை தடுமாறி கொண்டிருக்கிற மகளுக்காக தேவனை ஜெபிக்கிறேன். கர்த்தர் விடுதலை கொடுங்க. இடவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பி வைக்க வல்லவராயிருக்கும். நேசிக்கிற நல்ல பிதாவே, சொன்ன வார்த்தைப்படி ஆசீர்வதி. சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் யாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னிலைக்கு இன்று சதா காலங்கள் அடியோடு சகலப்படுத்துவார். கர்த்தர் பிள்ளைகள் யாவரும் கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் வருக மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சோத்திரம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாழ்க்கை